உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். என் காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அத்தை உறவிட நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பி
அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசையுற விட மாட்டீர், என்னை அசையுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்குப்பா. உங்களை நோக்கி தான் எங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்குப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் எல்லாம் உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் ஆத்துமா உங்களை நோக்கி அமர்ந்திருக்குப்பா. எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்கு ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்குப்பா. ஓரியா ஷகல தரியா மஹஸ்கட்ரலரபான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு இருக்கு. அவருடைய வசனம் தான் நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமா. இந்த வேளையில் நம்ம அவர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே தாகமாய், அவருடைய சமூகத்தின் மேலே நம்முடைய ஆத்துமா தாகமாய், அவருடைய பிரசன்னத்தின் மேலே நம்ம ஆத்துமா தாகமாய் வந்து காத்திருக்கிறோம்ல, அமர்ந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. அவர் இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். நம்ம ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் உயிர்ப்பிக்கப்படும். எதெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். எத்தனை பேர் ஆத்துமாவில் திருப்தி இல்லாமல், ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறார். உங்கள் ஆத்துமா இளைப்பாறும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ், ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வேளையில் அவர் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். உங்கள் ஆத்மா திருப்தி ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், உங்கள் எல்லாம், உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் திருப்தியை பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, நான் நல்லா இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, பிரதர் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் பிரதர். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது, நல்லா சுகமாக வாழணும், நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், பண குறைச்சலே இல்லாமல் பணம் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு நல்ல ஒரு பிளஸட் லைஃப், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும்னு இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கேட்டோன்னா, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கேட்டோன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களின்படி என் வாழ்க்கை வாழணும், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் வந்து பலிக்கணும், எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளையும் வாழ்க்கையில் வரணும். ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழணும், ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பெஸ்ட் லைஃபு நான் வாழணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு எப்படி முயற்சி செய்கிறோம்? அந்த வாழ்க்கையை நாம் அடைவதற்கு, ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அனுபவிப்பதற்கு எப்படி அந்த வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்கிறோம் என்பது தான் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் தகாத விதமாக ட்ரை பண்ணுறோம். ஏதாவது குறுக்கு வழியில் போய் பெரிய ஆள் ஆகிடலாமா? கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே சொல்கிறேன், ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகளை இந்த வாக்குத்தத்தத்தின்படி வாழ்ந்து அடைவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு ஏதாவது செஞ்சிடலாமா?
வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி முன்னுக்கு வந்துடலாமா, ஏதாவது ஒன்று செஞ்சு ஃபேமஸ் ஆகிடலாமா, ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே வேறு விதமாக வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு நேர் வழியில் போகிறத விட்டுட்டு ஏதாவது குறுக்கு வழியில் போய் சீக்கிரம் அதை அச்சீவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் தவறான வழிகளில் போயிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறத பார்க்குறோம். அதை தான் இங்கே நம்ம வேதத்தில் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் பாருங்கள், 4வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ இச்சித்தும் உனக்கு கிடைக்கவில்லை. நீ சில காரியங்களுக்கு ஆசைப்படுற, ஆனால் அது கிடைக்கவில்லை. இச்சித்தும், இங்கே பாருங்கள், உங்களுக்குரியவைகள் மேல் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆசை. ஆனால் மற்றவர்களுக்குரியது மேல் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது இச்சை. அதான் ஆண்டு சொன்னார்ல 10 கட்டளைகளில் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னா உனக்குரியதன் மேலே. இப்போ என்னுடைய மனைவி இருக்காங்க, என் மனைவி மேலே நான் ஆசைப்பட்டேன்னா அது தவறு கிடையாது. ஆனால் என் மனைவியை தவிர்த்து மற்ற பெண்கள் மேல் ஆசைப்பட்டேன்னா அதுதான் இச்சை. எனக்கு சொந்தமானதன் மேல் நான் ஆசைப்படுறது தப்பு இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு கோட் இருக்குது, அந்த கோட் மேலே ஆசைப்பட்டு நான் அதை எடுத்து மாட்டிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தவன்ட்டு இருக்கிற கோட்டை நான் மேலே ஆசைப்பட்டு அதை நான் திருட நினைக்கிறது தவறு. இன்னொருத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை எப்படியாவது நம்ம அடையலாமா குறுக்கு வழியில்னு நினைக்கிறது தவறு. இதுதான் இச்சைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்கள் மேல் நாம் ஆசைப்பட வேணும். இதே வாக்கு தத்தங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து ஆசைப்படுறோம். அந்த வாழ்க்கையை அடையலாமா, இதுதான் இச்சை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பில் நிலைத்திருக்கணும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் நிலைத்திருக்கணும், உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நிலைத்திருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க ஊழியம், அடடா அந்த அழைப்பு அழகாக இருக்குடா, அந்த ஊழியம் அழகாக இருக்குது, அந்த அபிஷேகம் அழகாக இருக்குது, அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா, இது இச்சை. ஊழியத்தில் கூட சொல்கிறோம் பாருங்கள், ஆண்டவரோடு உள்ள வாழ்கிற வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பாருங்கள் இந்த இச்சை எப்படி கிரியை செய்யுது. என்ன சாத்தானுக்கு என்னன்னா, நம்மளை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணிடணும், இவன் போய் கோல் அடிச்சிடக்கூடாது, அளவுதான். இந்த ஃபுட்பால் விளையாடும் போது பார்த்துருப்பீங்க, அவன் கோல் போட வரத்துக்கு 11 பேர் அவனை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவனை எப்படியாச்சும் அவங்க எய்ம் என்ன இருக்குன்னா, அவன் கோல் போட்டுறக்கூடாது, அவ்வளோதான். அவன் போய் அந்த கோல் கம்பத்தில் கோல் போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி தான் சாத்தான் இன்றைக்கி என்ன செய்கிறான். எனக்கும் சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நீங்கள் கோல் அடிச்சிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெயிச்சிடக்கூடாது. சாத்தானுக்கு பிடிக்காது. ஐயோ, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு காரியத்தில் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் பிரதர். ஒரு காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு வெற்றியை பார்த்துட்டீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், இந்த ருசி கண்ட பூனை சும்மா இருக்காதுப்பா, அடுத்து பல வெற்றிகளை இது குவித்து விடும். அதனால் இவனை ஒரு வெற்றியை கூட இவன் வாழ்க்கையில் பார்க்க விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் இவனை டைவர்ட் பண்ணி விட்டுறணும் அப்படின்றது தான் அவன் நோக்கமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கோல் செட் பண்ணியிருக்கிறாரோ, இந்த வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரோ, எந்த ஊழியம் கொடுத்தாரோ, உங்கள் மேலே என்ன அபிஷேகம் வச்சாரோ, அந்த கோலை நோக்கி நம்ம போகணும் பாருங்கள். நம்ம ஏம் அது ஒன்று தான் இருக்கும். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேரை தடுக்கிறதுக்கு வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கூட யாருமே இல்லை நினைக்காதீங்க. உங்கள் கூடயும் ஒரு டீம் இருக்குது, உங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதே கிரவுண்டில் ஒரு கோல் கீப்பர் உங்களுக்குமே இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில் இருங்க. அதுதான் சொன்னேன், ஃபெலோஷிப்னு சொன்னேன். உங்கள் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவர் பிள்ளைகளோடு உள்ள உறவு அது ரொம்ப முக்கியம். அது உங்களை தூக்கி நிப்பாட்டும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.
உங்களை தூக்கி நிப்பாட்டும். இங்கே சாத்தானோட ஒரே எய்ம் என்ன தெரியுமா? நீ கோல் அடிச்சிடக்கூடாது, நீ ஒரு வெற்றியை பார்த்துடக்கூடாது, நீ சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்ந்துடக்கூடாது, ஓ லைஃப்பை வாழக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்னன்னா ரோல் மாடல்னு சொல்லிட்டு அவங்க அடையாளத்தை மறந்துடுறாங்க, அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை மறந்துடுறாங்க, அவங்க மேலே இருக்கிற அழைப்பை மறந்துடுறாங்க. இன்னொருத்தவர்களுடைய அபிஷேகத்துக்காக வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள், இன்னொருத்தவர் மேலே இருக்கிற அழைப்புக்காக வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள், இன்னொருத்தவர் மேலே இருக்கிற ஊழியத்துக்காக வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்கள் மேலே ஆண்டவர் என்ன அழைப்பு வைத்திருக்கிறார், இவங்க மேலே ஆண்டவர் என்ன அபிஷேகம் வைத்திருக்கிறார், இவங்க மேலே என்ன அடையாளம் வைத்திருக்கிறார், அதை பற்றி கவலை கட்டுறது கிடையாது. புளியை பார்த்து பூனை கோடு போட்டு சூடு போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அடடா, அவங்கள மாதிரி வாழலாம், அவங்கள மாதிரி வாழ்க்கை வாழலாம், அவங்கள மாதிரி ஊழியம் செய்யலாம்னு சொல்லிட்டு தங்களுடைய அடையாளத்தையே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஊழியத்தில் கூட இச்சைகள் கிரியை செய்து பாருங்க. உங்களுக்குரியது மேலே ஆசைப்படுங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நேசிங்க. உங்கள் மேலே இருக்கிறது தீர்க்க தரிசன அபிஷேகமாக அதை நேசிங்க, உங்கள் மேலே இருக்கிறது ஒரு போதகன் அபிஷேகமாக அதை நேசிங்க, அதை லவ் பண்ணுங்க, அதுக்காக வாழுங்க. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை நேசிங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நேசிங்க. ஆண்டவர் உங்களை எதுக்காக டிசைன் பண்ணாரோ அதை லவ் பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் இதை விட்டுட்டு உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவர் வச்ச தாளந்து அபிஷேக அழைப்பை விட்டுட்டு மற்றவங்க மேலே இருக்கிறத பார்த்து ஆசைப்படாதீங்க. அதுதான் இச்சை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க மேலே வச்ச அழைப்பை மறந்து விட்டார்கள். அதான் வசனம் சொல்லுது, யாக்கோபு 4:2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு அது கிடைப்பதில்லை. வசனம் பாருங்க என்ன சொல்கிறாரா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பிரதர் கிடைக்கல, பிரதர் கிடைக்க மாட்டேங்குது பிரதர், நான் பல நாள் ட்ரை பண்ணுறேன், வாழுகிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றங்க. உங்கள் ஜபத்துக்கு சொல்கிறீங்க, நான் ஜபம் பண்ணுறேன் பிரதர், எனக்கு கிடைக்கலன்றீங்க. நல்லா செக் பண்ணுங்க, நீங்கள் கேட்கிறது என்ன? வசனம் சொல்லுது, நீ இச்சித்தும் உனக்கு அது கிடைக்கிறது இல்லை. தகாத விதமாக நாம் இச்சிக்கிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். என்ன சொல்கிறாங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் பேரை கெடுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட அவரை பற்றி நெகட்டிவாக சொல்லி, அவரை பற்றி தப்பாக சொல்லி அவங்க மனசுலேருந்து இந்த நபரை கொலை செஞ்சிருவாங்க. அவ்வளோதான், அவங்க மனசில் அந்த ஆளே செத்துருவான். அவரை பற்றி என்னென்ன தவறாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தவறாக சொல்லி என்ன பண்ணுறதுன்னா அவங்க மனசில் இருந்து அந்த ஆளை அழிச்சிடுறது. எங்கடா இந்த ஆள் அந்த ஆளை பெரிய ஆளாக நினச்சிட்டா அவருக்கே எல்லாமே செஞ்சிருவாரே, நமக்கு எதுவும் செய்யாமல் போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா அந்த ஆளை பற்றி இவங்களுக்கு இருக்கிற நல்ல ஒப்பீனியனை கெடுக்கிறது, கொலை செய்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இந்த இச்சை பொறாமை பாருங்கள், ரெண்டுத்துக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. மற்றவனுக்கு அது வந்துருச்சு, எனக்கு வரலையே, ஐயோ அவனுக்கு அது கிடைச்சிடுச்சே, அது எனக்கு கிடைக்கலையே. இங்கே பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, எப்பா நீ பொறாமையுள்ளவளா இருந்து அடையக்கூடாமற் போகிறீர்கள். மற்றவனுக்கு நடக்கிற நல்லதை பார்த்து சந்தோஷப்படணும் பாருங்க, பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், பொறாமப்படாதீங்க. மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, மற்றவங்க செய்கிற ஊழியத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஐயோ இவங்களாம் ஊழியம் செய்ய வந்துட்டாங்களான்னு பொறாமப்படாதீங்க. ஐயோ இவனுக்கெல்லாம் நல்லது நடக்குதான்னு பொறாமப்படாதீங்க. இவனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு பொறாமப்படாதீங்க. அப்படி பொறாமப்பட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, எப்பா நீ யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டா அது உனக்கு கிடைக்காது. அவனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல நினைக்காதீங்க. பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிற, நீங்கள் அடைய வேண்டியதை அடையக்கூடாமல் செய்வது நீங்கள் மற்றவர்கள் மேல் காட்டுகிற பொறாமை. ஏன் எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது பதர், நான் அடையக்கூடாமல் போயிடுறேன், கிட்ட வர மாதிரி இருக்குது, நான் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மிஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறீங்க. நான் எவ்வளவோ போராடுறேன் பிரதர்,
நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் அடையக்கூடாமற் போகிறேன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. என்ன பண்ணுறாங்களாம்? சண்டையும் யுத்தமும் பண்ணியும், யுத்தமே நடக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்குலாம் சில காரியங்கள் நடக்கணும்னு சண்டை மாத்திரம் இல்லை, அது குடும்பத்தில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஊழிய ஸ்தாபனங்களில் கூட இருக்கலாம். சில பேர் சண்டையும் பண்ணுறீங்க, யுத்தத்தையே நடத்துகிறீங்க. ஒரு யுத்தமே நடக்குது, ஒரு வாரே நடக்குது பாருங்கள். ஒரு நாட்டுக்கு வார் நடக்கிற மாதிரி வாரே நடந்தாலும் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. பாருங்க, என்னவா உங்களுக்கு அந்த காரியம் வாய்க்கிறதே இல்லை, அந்த நல்லது நடக்கிறதே இல்லை. எப்பா இந்த நல்லது நடக்கணும் தானப்பா நான் பல பேரை அசிங்கப்படுத்தினேன், கொலை செஞ்சேன், பொறாமப்பட்டேன். இந்த நல்லது நடக்கணும் தானப்பா நான் சண்டைகள் பண்ணேன், யுத்தங்கள் பண்ண, குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ண, ஏதாவது ஒன்று செஞ்சு எனக்கு நல்லது நடக்கும், நான் நல்லவன் நான் காட்டணும், நான் பெஸ்ட்டு பர்சன் காட்டணும், இன்னொன்று நான் எப்படியாச்சும் எனக்கு இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம்? இந்த வேதத்திற்கு பிடிக்காத காரியங்களை, முரணான காரியங்களை, எதிரான காரியங்களை அந்த வழிகளெல்லாம் போய் அடைஞ்சிடலாமா, கிடைச்சிருமா, சித்திச்சிருமா, அதை அச்சீவ் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வசனம் சொல்லுது, பாப்பா இந்த வழியிலனா வந்தினா நீ எதுவும் நீ அனுபவிக்க முடியாது, உனக்கு கிடைக்காது, நீ அடையக்கூடாமற் போயிடுவ, உனக்கு சித்திக்காதுப்பா அப்படின்னு நான் சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை எப்படிங்க நம்ம ட்ரை பண்ணுறோம்? நம்ம ஆசைப்படுற வாழ்க்கையை எதன் வழியாக நம்ம ட்ரை பண்ணுகிறோம்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இங்கே பாருங்கள், என்னம்மா செய்கிறாங்க? செய்ய வேண்டியது என்ன? விண்ணப்பம். ஆனால் இந்த விண்ணப்பம் பண்ணுறதை விட்டுட்டு என்னது? ஆண்டவர்கிட்ட கேட்குறது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. எப்பா நீ இச்சிக்கலாம் வேணாம், நீ யுத்தமும் சண்டையும் பண்ண வேணாம், நீ பொறாமப்பட வேணாம், யார் குடியும் நீ கெடுக்க வேணாம், எவனையும் நீ கொல்ல வேணாம், ஒன்றே ஒன்று என்கிட்ட வா, என்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்றார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. அதான் வசனம் சொல்லுது, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ப்ரேயர் பண்ணுறதில்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல, சுயமாக ஏதாவது வழியில் போய். ஏன்னா ஆண்டவரோட உள்ள உறவு தான் இங்கே சரியில்லையே. எப்படி போய் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? நான் சொல்கிறேன், என் பர்சனல் லைஃப்பில் நான் ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையோ வார்த்தையோ நான் பேசிட்டேன்னா, நான் செஞ்சிட்டேன்னா, என்னால் ஆண்டவர்கிட்ட போய் எதையும் கேட்க முடியாது. என் உள்ள அந்த விஷயம் தடை செய்யும். அதை நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் அந்த மாதிரி நான் பேசிட்டேன், இந்த மாதிரி நான் கிரியை செஞ்சிட்டேன், இந்த மாதிரி நான் நடந்து கொண்டேன், என்னை மன்னிங்க. அதை முதல்ல ஆண்டவர்கிட்ட சரி பண்ணிக்கணும். உறவை ஆண்டவர்கிட்ட சரி பண்ணிவிட்டு அந்த உறவை எனக்கும் அவருக்கும் அந்த கேப்பை, அந்த கொஞ்சம் எந்த அளவுக்கு கேப், அந்த கேப்பை சரி செய்து கொள்ளணும். சரி செஞ்சு அது உறவை சரிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலில் ஆண்டவரை நான் பார்க்க முடியும். இப்போ நம்ம குழந்தைகள் இருக்குது, குழந்தை நம்ம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தப்பு பண்ணிடுறான், அவன் தப்பு பண்ண உடனே அந்த தப்பை நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தானே, அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் தானே அவனை தூக்கி நம்ம தோளில் வைப்போம், நம்ம கையில் வச்சு கொஞ்சுவோம், என்ன வேணால் செய்வோம், தோல் மேலே கை போடுவோம். ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், சரி தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்றதுக்காக அந்த தப்பை நம்ம கண்டுக்காமல் போவோமா? அவன் நமது பிள்ளை தான், ஒரு தவறான காரியத்தை செஞ்சதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல அவனை சரி பண்ணுவோம். இல்லைப்பா அப்படி செய்யக்கூடாது,
அது தப்பு அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? ஆமாப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, சரிப்பா. உடனே திரும்ப தகப்பனுடைய அன்புக்குள்ளவும் மகனோட அன்புக்குள்ளவும் நான் வந்துடுது, உறவை சரி பண்ணிக்கிறோம். இந்த உறவை சரி பண்ணிக்காமல் நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் இருப்பேன் நம்ம குழந்தை சொல்லணும்னா நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த உறவு என்ன செய்யுது? பாதிக்கப்படுது இல்லைங்களா? இதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறதே கிடையாது. இன்னும் சில பேர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறதுன்னா போய் கேட்கறதில்ல. ஏன்? இங்கே உறவு சரியில்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் வாழாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கூட கேட்குறதுக்கு சில பேருக்கு ஈகோ இடிக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது, நான் வேதத்தின்படி வாழலை, நான் போய் ஆண்டவர்கிட்ட எப்படி பிரதர் கேட்க முடியும்? அவங்களுக்கே தெரியுது, நானே சரியான வாழ்க்கை வாழலை, நானே ஒரு பாவி. யாருக்குமே இந்த இளைய குமாரன் மாதிரி எழுந்து தகப்பனோடு ஓடி வந்துடணும், உறவை சரி பண்ணிக்கணுன்ற எண்ணம் இல்லை பாருங்க. வந்துடணும், ஆண்டோடைய அன்பு தகப்பனுடைய அன்புக்குள்ளே வந்துடணும். வந்துட்டா பாருங்க, அங்கே செலிப்ரேஷன் தான். இழந்தது எல்லாத்தையும் தகப்பன் கொடுத்து விடுகிறார். அவனுக்கு எல்லாம் அதை விட அதிகமாக கொடுத்து விடுகிறார். நல்லா ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார். வந்துடுங்க. ஆனால் அந்த வாழ்க்கைக்காக அவன் என்ன செஞ்சான்? வெளியே போயிட்டு ஏதேதோ வழியில் ட்ரை பண்ணியிருப்பான். பாவத்தின் வழியில் போனார். அந்த இளைய குமாரன் எங்கெங்கேயோ போனார். போய் பன்னிகள் தவிடு தின்ற இடத்துல கூட உக்காந்தார். அதை கூட தின்றதுக்கு அவன் ஆவலாக இருந்தார். அது கூட கிடைக்கல. நிலமை மோசமாச்சு. அவ்வளோ டீப் லெவல் வரைக்கும் அவர் இருதயம் கடினமாக இருந்தது. கடைசியாக ஒரு முடிவு எடுத்தார், சரிப்பா நான் வந்துடுறேன், தகப்பனுடைய அன்புக்குள்ளே நான் வந்துடுறேன், உறவை சரிப்படுத்திக்கிறேன். உறவு சரியானால் உங்களோட ஆசீர்வாதங்கள் சரியாகி வந்துவிடும். நீ எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் கதவை தட்டும். ஏன் பிரதர் என் ஆசீர்வாதங்கள் என் கதவை தட்ட மாட்டேங்குது? ஏன் ஆசீர்வாதங்கள் என் வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்குது? ஏன்னா தேவனோடு உள்ள உறவு சரியாகவில்லை. இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏன் வாழ்க்கையில் பலிக்க மாட்டேங்குது? வேதத்துலலாம் இருக்குது, ஆஹா வாசித்தா ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? இந்த ஆசீர்வாதங்கள் ஏன் என் வாழ்க்கையில் பலிக்க மாட்டேங்குது? பிரதர் அண்ட் சிஸ்டர், தேவனோடு உள்ள உறவை சரிப்படுத்தி கொள்ளணும். தகப்பனோடு உள்ள உறவு சரியாக வேணும். சின்ன விரிசல் வருதா சரி பண்ணிடணும் உடனே. ஒரு சின்ன கேப் வருதா உடனே சரி பண்ணிடணும். ஒரு சின்ன மிஸ்டேக் வருதா உடனே சரி பண்ணிடணும். அதை வளர விட்டுறக்கூடாது. நான் ஒரு வார்த்தை தவறி பேசிட்டனால இன்னும் 4 வார்த்தை நான் தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. நான் கோவப்பட்டுடுறேன், திரும்ப அதனால் ஒரு வாட்டி கோவப்பட்டாச்சுல, இன்னும் இப்போ மொத்தமாக சேர்ந்து கோவப்பட்டுடலான்னு மொத்தமாக சேர்ந்து கோவப்பட்டுறக்கூடாது. சாத்தானோட ஏதோ ஒரு சரக்குக்கு இடம் கொடுத்துட்டோம், உடனே திரும்ப தகப்பனுடைய அன்புக்குள்ளே வந்துடணும். இது நான் கிடையாது ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, உங்கள் உறவுக்குள்ளே வந்துடுறேன் ஆண்டவரே, சரிப்படுத்திக்கிறேன். அதை நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அதான் வசனம் சொல்லுது. திரும்ப என்ன சொல்லுதுன்னா, எப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக. இன்றைக்கி உங்கள் இச்சைகளெல்லாம் ப்ரேயரில் சேர்த்துட்டீங்க. இச்சைகளை உங்களுக்குன்னு இல்லாதவைகள் மேலே ஆசைப்படாதீங்க. மற்றவங்க விசேஷமாக சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு இல்லாததுன்னா ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், மற்றவர்களுடைய மனைவிகள் மேலே ஆசைப்படக்கூடாது. வேதம் அதான் சொல்லுது. உங்களுக்கு சொந்தமானது மேலே நீங்கள் ஆசைப்படணும், மற்றவர்களுக்கு சொந்தமானது மேலே ஆசைப்படக்கூடாது. அந்த வண்டியை, ஆகா அந்த பிரதர் வச்சிருக்கிற வண்டி நல்லா இருக்குது, அந்த வண்டியை அபகரிச்சிடலாமா? அந்த பிரதருடைய வீடு அழகாக கட்டி வச்சிருக்கிறாரு, அந்த வீடை ஏதாவது ஏமாற்றி அபகரிச்சிடலாமா? அவருக்குரிய சொத்து இல்லை அவருடைய மனைவி அழகாக இருக்கிறாங்க, அதை ஏதாவது அபகரிச்சிடலாமா? இதுதான் உங்களுக்கு உரிமை இல்லாதவைங்க மேலே நீங்கள் ஆசைப்படுவது இச்சை. அப்படி நீ ஆசைப்படுறதுனால உங்களுக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? அது மாத்திரம் கிடைக்காம போகிறதில்ல, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுது உங்கள் வாழ்க்கையில். மற்ற காரியங்கள்லாம் நீ ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அது எதுவுமே கிடைக்காது. அதான் வசனம் சொல்லுது.
தகாத விதமாக மற்றவங்களுக்குரியவைகள் மேல் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மற்றது உங்களுக்கு உரிமையாக இருக்கிறவைகள் கூட கிடைக்காம போயிடும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்குது. என்ன காரணம்? நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆசீர்வாதம் பலிக்காமல் இருக்குது. என்ன காரணம்? மற்றவர்களுக்கு உரியவைகள் மேல் ஆசைப்படாதீங்க. அதையே ஜெபமாக வேற ஆக்குறீங்க. அது இச்சையாக உங்கள் ப்ரேயரில் கூட லஸ்ட் இருக்குது. இருக்கக்கூடாது பாருங்கள்.